ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சுக்காவையே மிஞ்சின டேஸ்ட்டில் இருக்க மஷ்ரூம் சுக்கா தான் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் நிறையவே நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் அதோடு போட்டு நல்லா செவக்க வந்து வறுத்துக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி மட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமையும் நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 ஸ்பூன் போட்டு அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டு லேசாக வந்து தண்ணியை தெளித்து மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு வாழை இலையில் சர்வ் பண்ணிங்கன்னா யாருக்குமே இது வந்து மட்டன் சுக்காவா இல்லை வந்து மஷ்ரூம் சுக்காவா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசால் வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலா பொடி தான். செம்ம டேஸ்ட்டுங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் சுக்கா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.